த்ரிஷாவுடைய தொடர்பு என்னைக்கா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஆபத்து 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 100 தடவை நான் சொல்கிறேன், அது ஆபத்து. ஆனால் அதை கட் பண்ணி விடணும் தான், கிடக்கட்டும்னு நினைக்கிறாங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா நேரம் தனுஷ்கிட்ட போயிடும். மீண்டும் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், த்ரிஷா என்னைக்கா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு விஷம் தான். அதில் எந்த சந்தேகமும் போல்டாக போடுங்க. என் மயிர் ஒன்று போனாலும் பரவாயில்ல, சங்கீதா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கபலம் எல்லாத்துக்குமே. அரசியல் ரீதியாக கூட நான் சொல்கிறேன், பெரிய அரசியல் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வீட்டில் ஒரு அமைதி இருந்தால் தான் ஒரு மனுஷன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வீரியத்தோடு செயல்பட முடியும். வீட்டில் அமைதி இருக்கணும், வீட்டில் அமைதி இருக்கணும். தாவேக்காவோட அரசியலில் வந்து அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு நபராக வந்து த்ரிஷா இருக்கிறாங்க, ஒரு நபராக இருக்கிறாங்க. அதான் அந்த கையாட்டுறது, இப்படி விஷ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து தொண்டர்கள் யாரும் வந்து ஏற்றுக்கல, ரசிக்கலை, வந்து எதிர்க்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லியில் வந்து சரி கட்டுறதுக்கான வேலைப்பாய்ப்பு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீயே சொல்லு, ப்ரொடியூசர் ஒருத்தன் போட்டாங்களே வெங்கட் நாராயணா நினச்சிட்டா வந்து போய் நேராக போயிட்டு வந்து அமித்ஷா மீட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அதே வந்து த்ரிஷானா கிச்சன் வரைக்கும் போவாங்க, ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். லேடிஸ்ன்றது, பெண்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ரோச் வேறு. ஸோ அமித்ஷா த்ரிஷா அமித்ஷா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சிரிக்க, அவர் லேசாக அவர் கொஞ்சம் சிரிக்க, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும். ஏன் விஜய்க்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது அமித்ஷா ஃப்ரெண்டாக கூடாது சார்? அவங்கள எதிர்பார்க்காது தானே இது. த்ரிஷாவோட என்ன இவர் வந்து முதலமைச்சரை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அதுங்களை கான்வென்ட் அனுப்பி படிக்க வச்சு அடுத்த தலைமுறையை வந்து வளர்க்கணுன்ற எண்ணமா? சொல்லுங்கள் நீங்களே. சொல்கிறான் பல பேர் கேட்டால் த்ரிஷாவுக்கும் விஜய்க்கு கல்யாணம். டேய், அறிவு இருக்காடா உங்களுக்கு? சங்கீதா தமிழ்நாடு வருவாங்களான்னு கேட்குறேன். எதுக்கு படம் பார்க்குறதுக்கு? படம் பார்க்கறதுக்கு சங்கீதா வருவாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. எங்கே ஒன்றா இருக்காங்க? அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. சங்கீதா நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க விஜயும் சங்கீதா. ஆமாம். நீ உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ சிக்மா படத்தை ஒன்றா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பமும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு. ஆமாம், ஒரு இணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா. ஒரு இணையத்து எங்கே இணைவாங்க? வணக்கம். ஜூனியர் விகடனுடைய ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வந்து இப்போ ஒரு பவர் சென்டராக மாறுறாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறதே த்ரிஷா அவர்கள் தான்ன்ற அளவுக்கு அந்த ஆர்டிக்கலானது வெளியே இருக்குது. த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய அரசியலில் வந்து பவர் பாலிட்டிக்ஸாக இப்போ இருக்காங்களா? தாவேக்காவோட அரசியலில் வந்து அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு நபராக வந்து த்ரிஷா இருக்கிறாங்க, ஒரு நபராக இருக்கிறாங்க, பதவியில் இல்லை. சில பேர் போடுறாங்க இல்லையா, வந்து விஜய் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு பவர் சென்டராக இருக்கிறாங்க, எல்லா முடிவும் அவங்க தான் எடுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த கட்சியில் இருக்கிறவங்க. என்னன்னாக்கா, விஜய் தான் கல்ட்டு. அவர் நினச்சி யாரை தூக்கி வீசி எறிஞ்சாலும் அவங்க அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வில்லன் ஆகிடுவாங்க. இவர் தான் ஹீரோ. அவர் முடிவு பண்ணி தூக்கி வெளியே போட்டார்னா அவங்க வந்து அவ்வளோதான், ஒன்று வில்லன் ஆகிடுவாங்க. வில்லனாலும் டம்மி தானே, அந்த கட்சிக்கே வில்லன் ஆகிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது. சரி, ஏன் அப்படி இருக்கும்போது இப்போ த்ரிஷாவுடைய வந்து அந்த அந்த அரசியல் அந்த பிரவேசத்தை அல்லது வந்து தாவேக்கால அவங்க காட்டக்கூடிய, தாவேக்காலன்றதை விட விஜய் அவர்கிட்ட காட்டக்கூடிய ஈடுபாடு தான். தாவேக்கால இன்னும் வரல, தாவேக்கால இருக்கிறாங்க, ஒரு நபராக இருக்கிறாங்க. அந்த ஈடுபாடு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி நிகழ்ச்சியில் போய் பங்கேற்கிறது, இதுதானே ஈடுபாடு. அந்த ஈடுபாடு வரல. ஆனால் ஒரு உறுப்பினர் மாதிரி, ஒரு ஆதரவாளர் மாதிரி அவங்க இருக்கிறாங்க. விஜய்க்கு தான் ஆதரவு, அதுக்கப்புறம் தான் விஜய் சார்ந்த கட்சிக்கு வந்து ஆதரவு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த கட்சியில் வந்து த்ரிஷா வந்து மெம்பராக கூட இருக்கட்டும், பதவியில் இல்லாமல் கூட இருக்கட்டும், ஆனால் வந்து த்ரிஷாவை அந்த கட்சியை எதிர்காலமாக பார்க்குறாங்களா இல்லையா? இல்லை, அந்த மாதிரி யாரும் எதிர்காலமாக இன்னும் பார்க்கவே இல்லை. இறந்த காலமாக பார்க்குறாங்க. அதில் இருக்க தொண்டர்கள்லாம் யாராவது த்ரிஷாவை எதிர்காலமாக பார்க்கல, இறந்த காலமாக பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா வந்து விஜய் அவர்கள்கிட்ட அவங்க காட்டக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதான் அந்த கையாட்டுறது, இப்படி விஷ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து தொண்டர்கள் யாரும் வந்து ஏற்றுக்கல, ரசிக்கலை, வந்து எதிர்க்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் இன்னும் சொல்லப்போனால் அந்த முக்கிய சர்க்கிள் இருக்கு இல்லையா, முதல் வட்டம், விஜய் அவர்களை சுற்றி இருக்கிற அந்த அரசியல் ஆலோசகர்கள் மற்றும் இதர மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, முதல் வட்டம். அந்த முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் உடனே புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, இன்னும் சில பேர் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, இவங்க யாருமே வந்து அரசியல் ஆலோசகர் மற்றும் இந்த முதற்கட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்களே, இவங்க யாருமே வந்து த்ரிஷா வந்து உள்ள நுழையிறத விரும்பலை. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் எதுக்காக கொண்டு வந்தார் ஜெயலலிதாவை? எம்ஜிஆர் முதல்ல கொண்டு வந்து பிராமின் லாபிக்காக தான் கொண்டு வந்தார். டெல்லியில் ஒரு லாபி வேணும் நமக்கு. ஸோ பிராமின் லாபின்னு ஒன்று இருக்குது, இப்போ இல்லை.
அது இப்போ பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேருந்தே இருக்குது, அதுக்கு முன்னாடியே இருக்குது. பிரிட்டிஷ்காரனுக்கும் முன்னாடி இருக்குது. பிராமின் லாபின்னு சொல்லி இந்தியாவில் வந்து ஒரு இந்திய அரசியல் இருக்குது. இதெல்லாம் எவனும் பேச மாட்டான். ஏன் தான் பயப்படுறானுங்கன்னு தெரில. பிராமின்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. பாப்பாத்தி பாப்பான்னு தான் சொல்லக்கூடாது. புரியுதா சொல்லுது? பிராமின் தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஈஸியாக வந்து பறையனை கூட பறையன்னு சொல்லிடுறாங்க தைரியமாக இப்போது. ஆனால் அதை பாப்பான்னு சொல்கிறதுக்கு பயப்படுறானுங்க. நம்ம அப்படி சொல்ல வேணாம். பிராமண சமூகத்தோட அரசியல் லாபி இன்னைக்கு இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. எப்போ கைபர் பாலன் கணவாய் வழியாக வந்தாங்களோ அப்போத்துலேருந்தே வந்து அந்த லாபி இருக்குது. அப்போது இங்கே வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து ஏன் வந்து ஜெயலலிதாவை கொண்டு வந்தார்? சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், அவர் லைஃப் கொடுத்தார். லைஃப் கொடுக்குன்னா ஒரு 4 படத்தை நடிக்க வச்சுருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், ஏதோ செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கொண்டு வரனா, டெல்லியில் ஒரு பிராமின் லாபி வேணுன்றதுக்காக கொண்டு ஒரு நம்பிக்கை. டெல்லியில் வந்து நமக்கு விசுவாசமான ஒரு ஆள் அங்கே போட்டாக்கா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவனுக்கு எவனாச்சும் வந்து இங்கேருந்து போகிற எம்பிக்கள் எவனா சதிகிதி பண்ணான்னா கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான ஒரு இன்ஃபார்மராக இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன உறவு அப்படின்றது ஊருக்கே தெரியும்பா. விசுவாசியான ரொம்ப நெருங்கிய விசுவாசம், நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்ற அடிப்படையில் டெல்லி லாபிக்காக போடப்பட்டவங்க தான் ஜெயலலிதா. பிற்காலத்தில் வந்து அவங்க என்ன சொன்னால், அடுத்த கட்டமாக வந்து அவங்களுடைய செயல்பாடு இங்கே வந்து கலைஞரை எதிர்த்து பிரச்சார பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கலைஞர் அதே டெல்லி முகமாக ஏன் திரிஷா மாற மாட்டாங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போவும் அந்த வேலை நடக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்த கட்டமாக அவங்க ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லியில் வந்து சரி கட்டுறதுக்கான வேலைப்பாயுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீயே சொல்லு. இப்போது டெல்லியில் வந்து இவர் இருக்கிறார், யார் இந்த டைரக்டர் ஒருத்தர் போட்டாங்கல்ல, ப்ரொடியூசர் ஒருத்தர் போட்டாங்கல்ல, பேர் என்ன, வெங்கட் நாராயணா நினச்சிட்டா வந்து போய் நேராக போயிட்டு வந்து அமித்ஷா மீட் பண்ண முடியுமா? முடியாது. சரி, அது கூட விட்டுருங்க. அங்கே இன்னொருத்தரமாக இருக்கிறாங்கல்ல, நிதி அமைச்சர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள போய் மீட் பண்ண முடியுமா? முடியாது. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. முடியாது. ஆனால் அதே வந்து த்ரீஷானா கிச்சன் வரைக்கும் போவாங்க. ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். யார் கூட? நிர்மலா சீதாராமனோட ஊறுகாய் எப்படி செய்யறது, பூண்டு போடலாமா, வெங்காயம் போடலாமா, எல்லாமே பண்ண முடியும். ஸோ லேடிஸ்ன்றது, பெண்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ரோச் வேற. இப்போ வெங்கட் நாராயணா போறாருன்னு வச்சுங்க, அமித்ஷா ஒரு மூட் அவுட்ல இருக்கிறாரு. இவரை பார்த்த உடனே இன்னும் அந்த முடி இந்த கொண்டை கண்டெல்லாம் பார்த்தியா வேலை பஸ் அப்படின்றாரு. ஆனால் அதே வந்து அமித்ஷா த்ரீஷா போறான்னு வச்சுங்க, ஸோ அமித்ஷா த்ரீஷா அமித்ஷா அப்படிங்கும்போது பார்த்தா இவங்க சிரிக்க, அவர் லேசாக அவர் கொஞ்சம் சிரிக்க, அப்படி வந்து பார்த்தா அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும். இது ராஜீவ்காந்திக்கும் அரசியல் பிரவேசம் ஆகும் பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு டேர்ம்ஸ் இருந்துச்சு. இப்படி தான் உட்காந்துருக்குறாங்க 2 பேரும். யார்? எம்ஜிஆர் இறந்த பிறகு ஒரு முதல் கூட்டணிக்காக இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வச்சுருக்கிறாங்க. யார்? ஜெயலலிதா. கட்சி கீழே விழுந்துடுது. அதை யார் வந்து எடுத்து கொடுப்பாங்க? அவங்களுடைய உதவியாளர் தானே வந்து எடுத்தாருமா. அதை வந்து கீழே விழுந்த உடனே என்ன சொல்கிறேன், அதை வந்து ராஜீவ்காந்தி வந்து சேர்ந்து அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுப்பார். அதை தொடவே கூடாது சார். கட்சி பண்ணுறது என்ன சார்? இதானே சார், இதானே. அது கீழே விழுந்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரதமர் கேண்டிடேட்டு, அன்றைக்கி தான் காங்கிரஸ் கீழே விழுந்தது. இப்படி சாஞ்சா இருப்பாருங்க. அந்த கட்சி போடும்போது தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் விழுந்தது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து கர்ம வீரரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு இரும்பு மாதிரி இருந்தது. என்னைக்கு நான் வந்து ஜெயலலிதா கட்சி கீழே விழுந்தது அப்போது குனிஞ்சா இருப்பாருங்க. அந்த குனியும்போது அந்த குனிஞ்சதோட வந்து காங்கிரஸ்காரன் குனிஞ்சான். அன்றைக்கே கடுமையான விமர்சனம் ஆச்சு. இத்தனைக்கும் இந்த டிஜிட்டல் மீடியாக்கெல்லாம் இப்போ கிடையாது, வெறும் பிரிண்ட் மீடியா தான். அவ்வளோ கடுமையாக எதிர்த்தாங்க. ஏங்க கட்சி இருந்தால் எவனா வந்து அவருடைய ஹெல்ப்பர் வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறான், இவர் ஏங்க அதை கையை தொட்டு எடுக்கிறாரு? ஸோ இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டவங்க தான் ஜெயலலிதா. ஆனால் அதே எம்ஜிஆருக்கு தலைவலி ஆனாங்க. இன்னொரு 5 வருஷம் உயிரோட எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். நல்ல வேலை அவர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார். ஒரு 2-3 ஏன்னா அப்போவே இவங்க டெல்லி லாபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி அந்த தப்பை தான் வந்து
காங்கிரஸ்காரர் செய்த தப்பை தான் இன்றைக்கி வந்து பிஜேபி செய்யுது. ம். அப்போ வந்து எம்ஜிஆரை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாகணும்னா யாரை பிடிக்கலாம்? ஜெயலலிதா தான் பிடிக்கணும். ஏன்னா ஜெயலலிதா பெண்ணு தானே, கொஞ்ச நாள் இல்ல, வச்சு இதுல வந்து விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் நண்பர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதுல பிஜேபி ரோலே இல்லையே. இது நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இப்போ வந்து பிஜேபி ஒன்றும் இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்கலாம் சொல்லவே இல்லை. ம். நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் விஜய்க்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது அமித்ஷா ஃப்ரெண்டாக கூடாதா சார்? ம். அவங்கள எதிர்பார்க்காது தானே இது. ம். இப்போ இப்போது திரிஷாவோட என்ன இவர் வந்து முதலமைச்சரை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அதுங்களை கான்வென்ட் அனுப்பி படிக்க வச்சு அடுத்த தலைமுறையை வந்து வளர்க்கணுன்ற எண்ணமா? இல்லையே. சொல்லுங்கள் நீங்களே. இல்லை இல்லை. சொல்கிறான் பல பேர் கேட்டால் திரிஷாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம். டேய், அறிவு இருக்காடா உங்களுக்கு? என்னடா கொஞ்சமான வயசாக வச்சு 53 வயசாகுது. இனிமேல் வந்து இவங்க என்ன நினைக்கிறேன்னா அந்த கர்நாடகா அந்த குமாரதாசன் ஒரு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆமாம், புரியுதா சொல்கிறது? 52 53 வயசாயிடுச்சு. சும்மா வேறு இந்த தொடர்புக்கே வந்து கட்சிக்காரங்களாம் வந்து கழுவி ஊற்றுறானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜயும் நேசிக்கிறான், விஜயோட ஃபேமிலியும் நேசிக்கிறானுங்க தாவேகா தொண்டர்கள். ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது. எம்ஜிஆரை மட்டும் நேசித்தாங்க, ஜானகிலாம் நேசிக்கல. வந்து எம்ஜிஆருக்கு பிள்ளைகளும் கிடையாது நேசிக்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து விஜய் டிஃபர். எம்ஜிஆரை காட்டிலும் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையே நேசிக்கிறாங்க. இப்போது திரிஷாவும் சந்திரசேகரும் பக்கத்தில் வந்தாங்க. சந்திரசேகர் யாருமே திட்டவே இல்லையே. சந்திரசேகர் யாரும் திட்டவே இல்லை, திரிஷாவை தான் திட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை நேசிக்கிறாங்க, விஜய் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, விஜய் மனைவியை நேசிக்கிறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா நேசிக்கிற குடும்பத்தையே நேசிக்கிற தலைவர் தொண்டனாக இருக்கிறான். இப்போ திரிஷா விஜய் அவர்களை வந்து ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் சும்மா ஆட்டிலாம் படைக்க முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து இதை பெண்ட் பண்ணி போகிறார். அது ஆபத்தாக முடியுன்றதை நான் பின்வாங்கவே இல்லை. திரிஷாவுடைய தொடர்பு என்றைக்காக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஆபத்து 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 100 தடவை வேணால் சொல்கிறேன், அது ஆபத்து. ஆனால் அதை கட் பண்ணி விடணும் தான். ஆனால் கிடக்கட்டும்னு நினைக்கிறாங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா நேரம் தனுஷ்கிட்ட போயிடுவாங்க. தனுஷ்கிட்ட போயிடுவாங்க. ஆமாம், தனுஷுக்கு ஃப்ரெண்டு அவங்க. தனுஷ்க்கு ஃப்ரெண்டு. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், நான் சொல்ல ஃப்ரெண்டு, நீங்கள் தான் சொல்கிறீங்க ஃப்ரெண்டுன்னு. அந்த ஃப்ரெண்டுன்றதே வந்து கலங்கப்படுதுன்னு வச்சுங்க. இந்த நட்பு என்பதே வந்து இங்கே கலங்கப்படுது, அது வேற வழி இல்லை. இல்லை, இவங்க இப்போ இவங்க கட் பண்ணி விட்டு அங்கே போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது காரணம் இப்போ இவங்களுக்கு அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு நபராக மாறணும் திரிஷாவுக்கு ஆசையா? பாருங்க, அரசியல் அதிகாரம் இல்லைன்னா என்ன மிஞ்சி என்ன ராஜ்யசபா எம்பி. ராஜ்யசபைக்கு எம்பி வாங்கின அத்தனை பேரும் ஜெயலலிதா ஆகிட்டாங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, அப்படிலாம் இல்லையே. ஜெயபிரதா ஆனாங்க, வந்து ஸ்ரீதேவி ஆனாங்க. கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி ஆனவங்க நடிகை லிஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாம் வந்து அந்த அழகு பதுமைகளாக போய் இந்த அலமாரியில் வைப்பாங்க பார்த்தியா? இது அலமாரியில் இந்த பொம்மைகளை வைப்பாங்களே, இந்த கொலு வைப்பாங்களே, அந்த மாதிரி தான் போய் உட்காந்துங்க நடிகை எல்லாமே. எல்லாம் பெரும்பாலும் கேள்விங்க தான். தாவேகா சார்பாக எம்பி ஆவாங்களா ஆக மாட்டாங்க? ராஜ்யசபா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் விரும்புகிறாரா? அதை விஜய் விரும்பல. இது வந்து என்னன்னா இந்த ஒரு லாபி எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இல்லை, விஜய் விரும்புகிறாரா? விஜய் விரும்புறது கிடையாதுப்பா. விஜய் விரும்பாம எப்படி ஆக முடியும்? சொல்றது நல்லா புரியுங்க. இல்லை, விருப்பத்துக்கு இடம் கிடையாது. லாபி இங்கே பல விதமான அரசியல் நடக்குது. இப்போ நான் கேட்குறேன், விஜய் வந்து அமித்ஷா விரும்புறாரான்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்ல முடியும்? விரும்ப மாட்டார் தான் சொல்லுவோம். அப்படி கிடையாது. அரசியல் சூழ்நிலைக்கு நாளைக்கு கூட்டணிக்கு போனால் என்ன செய்ய முடியும்? கொடுத்தாரு சாப்பாடு, அதெல்லாம் சகஜமா. இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன். இப்போ உள்ள என்ன இருந்துன்னு நம்ம பார்க்கல. டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு தான், வேற என்ன இருக்கு? லஞ்ச் பாக்ஸ் பை மாதிரி இருக்கு. ஆனால் பட் அது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு. உள்ள தெரியாது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அது ஒரு உள்துறை அமைச்சருக்கு போய் நீங்கள் ஒரு ஃபுட்டை கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பரிசோதனைக்கு உள்ளாகும் அது சொல்ல முடியாதுல்ல. அம்மா ஹோட்டலேருந்து இட்லி கூட இருக்கும், உள்ள என்னன்னு தெரியாது நம்ம சொல்லக்கூடாது. டிஃபன் தான் சொல்லக்கூடாது. சில பேர் உப்மான்றான், உள்ளபடியே தெரியாதுல்ல. காஜு கத்லி சப்ஜி நான் என்ன சொல்றேன்னா எது ஒன்றா இருக்கட்டும், ஃபுட்டுன்னு சொல்றீங்க, அது ஃபுட்டு தானே நமக்கு தெரியாதுல்ல. அண்ணாமலை கூட தான் ட்ரங்க் போட்டு எதுவுமே கொடுத்தாரு கவர்னர் கிட்ட, காலி டப்பா கொடுத்தாரு. அது உள்ள இருந்தா ஏதாவது இருக்கா நீங்க பாத்தீங்களா? உள்ள ஒரே ஃபைலா இருக்குன்னாரு. வெறும் ட்ரங்க் போட்டி தான் இருந்துச்சு. அதுவும் எப்பேற்பட்ட முட்டாள்தனம் பாருங்க. ஜனங்கள் ஆண் வாயை போடுறாங்க. என்னென்ன ட்ரங்க் போட்டி ஃபுல்லா ஃபைல் எடுத்துமே கொடுத்தாரு. இவங்க சிப்பு இருக்குல்ல, நம்ம பென்ட்ரைவ், அதில் அடைக்கிடலாம். ஆமாம், அதை சீன் போட்டாங்க கொண்டு போயிட்டு. அப்படியே இப்போ எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து எல்லா டிஎம்கேல இருக்கிற ஒரு 30 அமைச்சர்களும் உள்ள ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. நம்மளை ஏமாத்தினான், மக்களை ஏமாத்தினான். யார்? அண்ணாமலை தான் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ காண்டாகுது. ஒரு 5 மினிஸ்டர்களுக்கு உள்ள ஜெயிலில் வச்சுருந்தா கூட பரவாயில்லையா, அண்ணாமலை சூப்பராக பண்ணிட்டாரு.
ஆனால் நம்ம முன்னாடி ஏமாத்தலாம், ட்ரங்க் போட்டி கொடுத்தாரு மாதிரி. அது மாதிரி இப்போ இவருக்கு எடுத்து பைய கொடுக்குறாரு, விஜய் கொடுக்குறாரு, உள்ளே என்ன இருந்து தெரியாதுல்ல. நமக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுட்டு தான் இருந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு ஃபுட் பேக் மாதிரி இருக்குது, நம்ம அதை சொல்ல முடியாது. சரி, அவர் சாப்பிட்டாரான்னு தெரியுமா முதல்ல? ஸோ இதெல்லாம் வந்து கவனத்தை திசை, இப்போ வந்து இதெல்லாம் வந்து தந்திரம், இதெல்லாம் வந்து மக்களை வந்து கவனத்தை திருப்புறது, இல்லை ரொம்ப ஈடுபாடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு வந்து நான் கேட்குறேன், இதுக்கு சொல்கிறீங்கல்ல, இதுதான் நம்மக்கிட்ட பிரச்சனையே. இப்படி போகும்போது நம்ம பார்வை அப்படி போயிடும். டிவைடரை எகிரி குச்சி போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு யார்? ராகுல் காந்தி. யாருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு. எப்படி? ஒரு கடையில் டிவைடரை எகிரி குச்சி ஸ்வீட் கடையில் போயிட்டு ஸ்வீட் வாங்கி ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு. அந்த ஸ்வீட் அவர் சாப்பிட்டாரான்னு தெரியுமா? எதுக்கு அந்த ஸ்வீட் தான் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு? திரிஷா கிட்ட வந்துடலாம். இருங்க, அப்படி இருந்து என்னாச்சுன்னா அடுத்த ஆட்சி வந்து கூட்டணியே மாறிட்டாங்கல்ல, விஜய் கிட்ட போயிட்டு. இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் பெரிய விஷயமா விவாதிக்க முடியாது. சரி, இப்போ திரிஷாவுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சில பேர் நினைக்கலாம், நீங்க கூட இருக்கலாம் விரும்பல நினைக்கலாம், கூட இருக்கணும்னு நினைக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கரும அந்த பக்கம் டெல்லிக்கு போயிட்டோம், ராஜ்யசபா போட்டா டெல்லிக்கு போயிட்டோம், தமிழ்நாடு அரசியல் எல்லாம் வந்தால் போதும், டெல்லி அரசியலுக்கு போகட்டும்னு கூட நினைக்கலாம். இப்போ இதில் இப்போ நீங்கள் இந்த விஷயம் ஒரு பக்கம் போகும்பொழுது ஜேசன் சஞ்சயோடைய சிக்மா படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? அந்த படத்துக்கு அவர் தொடர்ந்து பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த படம் பார்ப்பதற்காக அவங்களுடைய அம்மா வருவாங்களா, சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாடு வருவாங்களா? சார், ஒன்றே நல்லா புரிஞ்சுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேஸு எப்போ வாபஸ் வாங்கினாங்களோ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அவங்க விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் பதிலுக்கு அஃபிடவிட் போட்டு இவர் அப்பியர் ஆகி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவாகரத்துக்கு சம்மதிக்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இவருக்கு அதில் விருப்பம் இருக்குது, இந்த டைவர்ஸ் பண்ணுறதுல இவருக்கு விருப்பம் இருக்குது. இவருக்கு அந்த பதில் மனுவே தாக்கல் பண்ணுறவருக்கு அது பார்த்தீங்கன்னா கேஸுக்கும் அப்பியர் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் வரேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்தா தான் தள்ளி போடுறாங்க. அடுத்த வாய்தாவில் முடிஞ்சிடுது, கேஸே முடிஞ்சிடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த விவாகரத்து கொடுக்கறதுல விருப்பம் கிடையாது. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து கட்டாயம் போடணுன்றது நெருக்கடி கிடையாது, இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க பல பேர். இவங்க கொடுத்த அந்த அடுத்தடுத்து கொடுக்குற அந்த இது இருக்குல்ல, போஸ்ட், இந்த நாயை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி பர்த்டே கேக் இது இப்போ பர்த்டே கேட்கறது இப்போ அந்த கேஸ் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். லிஃப்ட் ஃபோட்டோ கேஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து அதாவது விஜய் என் கூட தான் இருக்கிறாருன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு சாட்டிஸ்ட் தானே அந்த பெண்கள் பண்ணுறது. வந்து கேட்டால் உன் புருஷன் என் கூட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறது இருக்கு பாரு. பல அதாவது என்ன, இந்த சின்ன வீடு வச்சிருக்கிறவங்க பல வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, தெரியல. வந்து யாரையா கேட்டு பாருங்க. முதல் மனைவியே ரெண்டாவது மனைவி வெறுப்பேற்றுவா எப்பவுமே. ரெண்டாவது பொண்டாட்டி சொல்ல முடியாது, அது கீப்பாக இருக்கட்டும் வப்பாட்டியாக இருக்கட்டும், சரிங்களா? நான் திரிஷாவை சொல்ல, அவங்க என்ன சொன்னால் வெறுப்பேற்றுவாங்க. என் கூட தான் இருக்கிறாரு அவர், அதான் அது அதுக்கு மோசமான ஒரு செயல். அது உங்கள் புருஷன் என் கூட தான் இருக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறது. அந்த கேவலத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலான நடிகைகள் பண்ணுறாங்க. அது வந்து கேட்டால் நமக்கு தெரிஞ்சது, இது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, இல்லை எங்கேயாவது ஒரு பொது இடத்துக்கு போகிறது, அப்போ தான் புருஷன் கூட போகிற மாதிரி தொங்க புடவை கட்டிக்கிட்டு நெத்தியிலலாம் விபூதி வச்சுட்டு அப்படியே நெத்தி குங்குமத்தில் நடுவில் வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப பவித்திரமாக போகிறது, இதெல்லாம் நிறைய மேஜிக்லாம் காட்டுவாளுங்க. அது வந்து என்னன்னா அந்த முதல் மனைவியை உசுப்பேற்றி அவங்கள கொண்டு போய் எங்கே தள்ளுன்னு கேட்டிங்கன்னா டைவர்ஸ்க்கு கொண்டு போய் தள்ளும். டைவர்ஸ் பண்ணால் இன்னும் ஃப்ரீ, இது இன்னும் ஃப்ரீ தானே டைவர்ஸ் பண்ணிட்டா. அது டென்ஷன் ஆக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறானா நான் அவனை டைவர்ஸ். சங்கீதா தமிழ்நாடு வருவாங்களான்னு கேட்குறேன். எதுக்கு? படம் பார்க்குறதுக்கு சங்கீதா வருவாங்களான்றதில்ல, ஆல்ரெடி எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ எங்கே ஒன்றா இருக்காங்க? அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. சங்கீதா நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. கனடாவில் இருக்காங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க பெரிய பணக்கார குடும்பங்களில், தொழிலதிபர்கள் குடும்பங்களில். இப்போ நான் இங்கேருந்து தாம்பரம் போகிறேன்ல, தாம்பரம் போயிட்டு வந்து பார்த்தா இப்போ நேற்று கூட நான் பெங்களூர் வந்தேன். அதான் நைட் இங்கே வந்துட்டேன். நான் நேற்று இந்த நான் இங்கே இருக்கிறேன், மறுநாள் காலையில் இங்கே இருக்கிறேன். அவங்களுக்கு சகஜன்ற நான். நீங்கள் என்ன லண்டனில் இருக்காங்க. ஒரே வீட்டில் இருக்காங்களா? சார் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க விஜயும் சங்கீதா. ஆமாம். நீங்கள் உங்களுக்கு என்ன இப்போ நான் கேட்குறேன், பரவாயில்ல எல்லாத்தையும் கேட்குறேன் கேள்வி, இது எதுவும் நம்ம போய் சொல்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவங்க ஏற்கனவே விவாகரத்து வழக்கு நடக்கும்பொழுது வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் வந்தாங்க. காரணம் வந்து அவங்க வீடியோவில் அவங்க கேட்டது என்ன, நீலாங்கரை வீட்டில் நான் இருக்கணும்னு சொல்லி தானே அவங்க கேட்டாங்க. வீட்டில் இருக்கணும்னு தானே கேட்டாங்க. கேஸை வாபஸ் வாங்குறாங்க. இவர் பதில் மனு இல்லை, எனக்கு இது உறுதியாக சொல்லுங்கள், விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒரே வீட்டில் இருக்காங்களா? ஒரு கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருக்கணும், ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் இருக்கிறேன், நானும் என் மனைவியும் இருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். டெய்லி நான் ஃபோட்டோ இருங்க, நான் டெய்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து இது பாருங்க, நானும் என் மனைவியும் டிஃபன் சாப்பிட்றோம், இது பாருங்க நானும் என் மனைவியும் சாப்பாடு சாப்பிட்றோம், நானும் இது பாருங்க ஒன்றா காஃபி சாப்பிட்றோம், ஒன்றா ஜூஸ் சாப்பிட்றோம், இது பாருங்க ஒன்றா ஷாப்பிங் போகிறோம், ஒன்றா வரோம், டெய்லி நான் வீடியோ எடுத்த போட முடியும். இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுப்பா. இதை வந்து பொதுவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை பிரிஞ்சு இருக்கிறாங்க, வழக்கு தான் வாபஸ் வாங்கினாங்க. சுதந்திர தினத்தப்ப எங்கே இருந்தாங்க? இதா திருப்பி நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தால் அவங்க வந்திருப்பாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து வேணான்னு கூட நினைக்கலாம். இப்போ நான் கேட்குற எத்தனை இயக்குநர்கள், எத்தனை சினிமாவை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை பொதுவெளி கூப்பிட்டு போகிறாங்க. அது வேற இது சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா வருவாங்க, கட்டாயம் கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், எத்தனையோ வந்து முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க, சில நிகழ்ச்சிகளை வந்து பங்கேற்பாங்க. தமிழ்நாட்டில் எல்லா முதலமைச்சரும் மனைவியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கிடையாது, இல்ல கூப்பிட்டு வந்திருக்காங்க. காமராஜர் கூப்பிட்டு வந்தார், கல்யாணம் அவ்வளோ இல்லை கேட்குறேன், அப்படி கிடையாது. கூட்டு வரலாம், இல்லை கூட்டு வரலான்றதாலே அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கருணாநிதியில் 2 பேரும் கூப்பிட்டு வருவார் எங்கே போனாலும். இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குற 2 மனைவி இருக்கு, 2 மனைவி கூப்பிட்டு வந்திருக்காரா? ஆமா, உண்ணாவிரதம் தப்பு, உண்ணாவிரதம் இருந்தது, அது வேற, அது வேற. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசு நிகழ்ச்சிக்கு கட்டாயம் கூப்பிட்டு வரணும்னு கிடையாது. ஆனா அம்மா அப்பா வந்தபோது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கணும், அதை நான் முட்டு கொடுக்கல, அது சரின்னு சொல்லலை. ஆனா அவர் அழைக்காம விட்டுருக்கலாம், வேணான்னு நினைச்சிருக்கலாம். இப்போ நீங்க முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இணையறதுக்கான அந்த வேலையை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெல்ல மெல்ல தான் ஒரு ஸ்டெப்பா தான் வருவாங்க. சரி, இப்போ இந்த நீங்க சொன்னீங்க இதுக்கே வந்து கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி வந்து வந்த பிறகு அவங்க மனசு மாட்டாங்கன்றான், அதுவே புரியாம. நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, நீங்க இன்னும் வந்து அவங்க வந்து விவாகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடாப்படியாக இருந்து பின்வாங்காமல் விவாகரத்து கேட்டிருந்தாங்கன்னா யாருக்கு அனுகூலம்? அது யாருக்கு அனுகூலம் சொல்லுங்கள்? ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு வந்து அவங்களே முனைப்பாக இருந்து விவாகரத்து வந்து விஜய் கேட்கல, பண்ணுறேன்னு சொல்லலை, கேட்டது அவங்க தான் போகிறாங்க. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வந்து சம்மதம் வந்து தெரிவித்த விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்குது, என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மனைவி விவாகரத்து பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து யாரோ ஒருத்தரை XRY, உங்களுக்கு திரிஷா ஞாபகம் வருது, யாரோ ஒருத்தர் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா விவாகரத்து கொடுத்துருப்பாரா? உடனே கொடுத்துரு, இம்மிடியட்டா. ரொம்ப நாள் ஆகலாம். இப்போ பல நடிகர்கள் இருக்கிறான், மாமனார் காலிலே போய் விழறான், மாமியார் காலில் விழறான். என்னன்னு கேட்டா, இதில் கையெழுத்து வாங்கி கொடுங்க உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட, இது உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுங்க. காரணம் ரெடியாக இருக்கிறான். அடுத்தது எத்தனை விவாகரத்து கோர்ட்டில் நான் வந்து, அதுவும் குறிப்பாக சென்னை விவாகரத்து நீதிமன்றத்தில் மேலே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே வந்து கேட் இருக்குது, கீழே போய் தான் விவாகரத்து கோர்ட்டுக்கு போய் தான் வந்து கேட்டுக்கு போக முடியும், மத்திய தீர்ப்பாயம் இருக்கு இல்லையா, அது போகிறோம். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நடிகைகளை வந்து காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதாவது அடுத்த கணவன்றோட விட யார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மெயின்டைன் பண்ணுறானோ அவனோட உட்காந்துருப்பாங்க நடிகைகள். எத்தனையோ கேஸை பார்த்துருக்குறேன். சரி, 2 பேரும் ஜோடியாக வருவாங்க, அந்த சைடில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆளோட வருவான், இவங்க அடுத்த ஆளோட வருவாங்க. அங்கே வந்து சார் இதெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருதுன்னா விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சி வாழணும், இல்லை கல்யாணமே பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா அவர்லாம் வந்து டைவர்ஸ் கேட்டு ப்ரெஷர் கொடுத்துப்பாரு. சரி, ஓகே. இப்போ சிக்மா படத்தை ஒன்றா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குடும்பமாக வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஒரு இணையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா, ஒரு இணையறது எங்கே இணைவாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சொல்கிறேன், இது நீங்கள் எப்படின்னா எடுத்துங்க. கணவன் மனைவி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன கருத்து வேற்றுமை, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வீடு போகிறாங்க, வந்து ஏதோ ஒரு சண்டை சச்சரவில் பிரிஞ்சுட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன்லேயே ஏதோ ஒரு சண்டை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைலாம் நடந்து இணையறது எப்படின்னு கேட்டால், யார் வந்து எங்கே வர்றதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது. என்னை வந்து வீட்டில் வந்து அவரை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், எப்படி இது நடந்தது, உண்மை, சத்தியமான உண்மை நான் சொல்கிறது. என்னை வந்து அவர் வந்து கூப்பிட்டு போக சொல்லுங்க, ஏன் அவள் தானே போனா, அவளே வர மாட்டாங்க, அவளே வரட்டும், இல்லை அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து விட சொல்லுங்கள். இப்படி நடக்குது குடும்பத்தில். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரியுமா சுமூகமாக முடித்தாங்க? ஒரு பெரிய மனுஷன் தான் அதை சுமூகம் முடிச்சார். யாருன்னு கேட்குறீங்க? அவர் அதை எப்படி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலில் 2 தரப்பில் வர சொல்லிடுங்க, 2 பேரும் வழக்கமாக போகிற கோயில் இருக்கு இல்லையா, 2 குடும்பத்தில் போகிறவங்க, நிச்சயதார்த்தம் பண்ண கோயில் இருக்குது, ரைட், ரொம்ப சந்தோஷம், நேராக அந்த கோயிலுக்கு வந்து சொல்லுங்கள். எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு என்ன அந்த வில்லன் கேரக்டர்லாம் இருக்கும், வில்லன் கேரக்டர்லாம் இருக்கும், அதுங்களை கட் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. அவங்க தான் ஒரு மூலகரணம். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா பேச்சுவார்த்தைகள் வளரும், திருப்பி மறுபடியும் கசமுசம் ஆகிடும். ஆனால் அந்த வில்லி கேரக்டர்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு
அம்மா அப்பா, இந்த சைடில் அம்மா அப்பா, ஒரு முக்கியமான நபர் அண்ணன், இந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும். நேராக வந்தாங்க, கோயிலில் சாமி கும்பிட்டாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்போது பொண்ணு அவங்களோட போயிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு என்ன சொல்கிறது, அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஈகோவில் வரக்கூடிய கிளாஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெல்ல மெல்ல தான் கரையும். ஐஸ் கட்டி மாதிரி தான் அந்த ஈகோ கரையும். நீங்கள் ஒரே நாளில் வந்து என்ன செய்யணும்னா வந்து சுற்றி வச்சு உடச்சி ஐஸை உடச்சி அப்படியே தூளாக்கி அப்படியே மிஷினில் போட்டு அரைச்சி அப்படியே தண்ணி ஆக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து கரையும். ஸோ அது வந்து பிள்ளைகள் பார்த்துக்க போகிறாங்க, அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. சும்மா இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும் கேட்டினா, அவங்க விவாகரத்து வழக்கு தான் வாபஸ் வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்களா வந்து மறுபடியும் துரோகம் பண்ணிட்டாரு, அங்கே வந்து மேடையில் வந்து உட்கார வச்சிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணாரு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கலாம் இல்லை. அதனால் வந்து காலப்போக்கில் தான் இது நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், மீண்டும் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். த்ரீஷா என்னைக்கா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு விஷம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. போல்டாக போடுங்க, என் மயிர் ஒன்று போனாலும் பரவாயில்ல. சங்கீதா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கபலம் எல்லாத்துக்குமே. அரசியல் ரீதியாக கூட நான் சொல்கிறேன், பெரிய அரசியல் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வீட்டில் ஒரு அமைதி இருந்தால் தான் ஒரு மனுஷன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வீரியத்தோடு செயல்பட முடியும். வீட்டில் அமைதி இருக்கணும், வீட்டில் அமைதி இருக்கணும். ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பந்துக்களோடு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுதான் ஸ்ட்ரென்த்து. எம்ஜிஆருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தார். பசங்களும் இல்லை. ஆமாம், எம்ஜிஆர் அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தார். இவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன? அவங்க குடும்பம் தான், குடும்பத்தோடு இருக்குது. ஆமாம். கலைஞருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து? அவர் குடும்பம் தான். எல்லாம் வந்து அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது யாரும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது விஜய் அவர்களுக்கு பலவீனம் தான் அது. அப்போ இந்த இடத்துல சொல்லலாம் என்னென்னு கேட்டால், உள்ளுக்குள்ளேயே ஒரு நம்ம ஒரு லாபி உருவாக்கிக்கலாங்க. இந்த சைடு ஒரு கோஷ்டி, அந்த ஒரு கோஷ்டி தேவையே கிடையாது. இவங்க யாரும் நாளைக்கே அரசியலுக்கு வந்துடவும் போகிறது கிடையாது. காலப்போக்கில் வந்து ஜேசன் வரலாம் அல்லது வராமல் போகலாம், அது அவங்ககிட்ட இருக்கிற முடிவு. ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறது போகலாம். ஆனால் த்ரீஷா என்னைக்கா இருந்தாலும் விஜய்க்கு விஷம். அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது, அது காலம் போய் சொல்லணும், அவ்வளோதான்.